ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இது ஸ்ரீ முருகன் சாரீஸ் ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர். வணக்கமுங்க. வணக்கமுங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங்குங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் காட்டனே காட்டுறேங்க. ஒவ்வொரு சாரியை பாருங்கள். ப்ளூ வித் பிங்க் மோட்டிவ். உள்ளுக்குள்ளே ஆக்சுவலி வந்து செல்ஃப் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வந்திருக்கு. பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க்மேன்ஷிப், பட்டுப்புடவை மாதிரி வந்து கிராஃப்ட்மேன்ஷிப் பாருங்க. உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். பல்லு பார்க்க நல்லா இருக்குது, எல்லாம் ரைட்டுங்க. இந்த பல்லு வந்து மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டாது, அந்த மாதிரி வந்து வீவிங் ஸ்ட்ரக்சர். இது ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 2200 ரேஞ்ச் வருங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே நேவி ப்ளூ வித் பழைய காம்பினேஷன், நாகாப்பழ கலரில் வந்து பிங்க் போட்டிருப்பாங்க. நல்ல கிளாசிக் காம்பினேஷன். இன்றைக்கி இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் ஜாஸ்தி வரதில்லை, எல்லாம் லைட் ஷேட்ஸில் போட்டுறாங்க. இது அடுத்தது பாருங்கள், மஸ்டர்ட். கொஞ்சம் உப்பாடா பார்டர் ஞாபகப்படுத்துதுங்க. அந்த அழகான வந்து அந்த கோயம்புத்தூர் காட்டனுக்கு உண்டான அந்த சின்ன சின்ன மோட்டிவ். பல்லுங்க, த்ரெட் பல்லு, அளவான த்ரெட்டு, ஏன்னா ஜரியை வந்து தூக்கிக்காது. அளவான த்ரெட்டு இப்போ டிசைன்ஸ் போட்டு அந்த மேட், ஒரு மேட் ஃபினிஷ் வந்து நூல் வந்து மேலே எழும்பாமல் அந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்து பாருங்கள் அழகாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒர்க்மேன்ஷிப் நம்ம வெறும் அழகுன்னு சொல்லக்கூடாது, அது மெயினாக வந்து அந்த ஸ்கில். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீஸுங்க. இதுக்கு நீங்கள் கான்ட்ராஸ்ட்டு போடலாம், இல்லைன்னா வந்து இதில் வந்து அந்த நெக்குக்கு வந்து அந்த இதில் மிக்ஸ் பண்ண அந்த மஸ்டர்ட் கலரை வந்து பைப்பிங் வச்சுட்டு ரொம்ப கிளாஸாக இருக்கும். இது ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 2000 ரேஞ்சு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌன் பேஸ் தான். இது பார்டர்லெஸ்ஸில் வந்து செல்ஃப் செக்ஸ் புட்டா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் புட்டா போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் வந்து இப்போது வந்து இந்த சாரீ ஏன் பிரித்து காட்டுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு சாரீ எடுத்துகிட்டு அந்த பார்டர் இருக்கும், அதை பார்த்து வந்து இந்த ஒரு கமாண்ட் அடிப்பாங்க லேடிஸ், தப்பாக எடுக்கக்கூடாது, என்ன வேஷ்டி பார்டர் மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு ஆப்போனண்ட்டாக வந்து பார்டர்லெஸ் ஐட்டம். பல்லு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் வந்து அதே சேம் கலர் வந்திருக்கு. கான்ட்ராஸ்ட் போடுறது கிளாஸாக இருக்கும். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் செக் வந்திருக்கு. அந்த இதில் ஆக்சுவலி கேமராவில் தெரியுதா இல்லையா தெரியல, பட் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். நீட்டாக இருக்குது. அந்த அது உள்ளுக்குள்ளே பார்த்து செல்ஃப் டிசைன் மாதிரி செக்ஸ் மாதிரி இருக்குங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் டிசைன்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இந்த பட்டுப்புடவை ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க மேடம். அந்த வீவர்ஸ் டிசைனருக்கு வந்து சல்யூட் அடிக்கணும். அந்த மேலே அமுறாமல் நம்ம ஈஸியாக பார்க்குறோங்க. அதை வீவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுக்குண்டான அந்த நெசவு அழுத்துற அந்த டைமிங்கு, அந்த ப்ரெஷர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் வந்து அந்த கரெக்டாக நூல் அமுறும். நம்ம இனிமேல் ஈஸியாக அப்படி இது பண்ணக்கூடாதுங்க. அதுக்குண்டான வெயிட் வந்து போட்டு அமுத்துனா தான் அந்த பார்டர் புட்டாலாம் நல்லா வந்து லுக்கு வருங்க. நம்ம ஈஸியாக நினச்சிக்கூடாது. அவங்க நல்லா வீவ் பண்ணியிருக்கிறாங்க. பல்லு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து மாட்டாது. புடவை அட் சேம் டைம் வந்து பார்த்த உடனே ஒரு லேடிஸ்க்கு ஒரு டவுட் ஓடும். என்ன டவுட்டு கேட்டிங்கன்னா, சாரீ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் இருக்குது, புடவை வெயிட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. இது வெயிட் இருக்காது. தட் இஸ் கோயம்புத்தூர் காட்டன். கோயம்புத்தூர் காட்டன் வந்து ஹை கவுண்ட்டில் வந்து ஸ்ட்ரென்த். தட் இஸ் சாஃப்ட் சில்க் சொல்கிறீங்களா, சாஃப்ட் சில்க் இஸ் வாட், சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரென்த், அவ்வளோதான். அடுத்த டிசைன் காட்டுறேன் பாருங்கோ. இது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச சிம்பிள் டிசைன். பிங்க்கில் வந்து ஒரு ஜன்னல் கம்மி மாதிரி கொடுத்து, பழைய காலத்தை ஜன்னல் கம்மி கொடுத்து அது உள்ள புட்டா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதில் என்ன மெயின் ஒர்க்குன்னா, அந்த புட்டா பார்த்தீங்கன்னா நல்லா அமுந்தாப்படி போட்டிருக்காங்க. அந்த மேலே தூக்கணாப்படி போடாமல் ரொம்ப கிளாஸாக போட்டிருக்காங்க. அந்த ஒர்க்மேன்ஷிப் நல்லாயிருக்கு. பல்லு பாருங்கள் அமுந்தாப்படி இருக்குது. உங்களுக்கு பாடி டிசைன் அண்டு ப்ளவுஸ் பீஸ் வந்து செக்ஸ் எல்லாம் ப்ளைன் போட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரே ஒரு குறை கேட்டிங்கன்னா, கான்ட்ராஸ்ட் போட்டுருந்தோம் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வர புட்டா டிசைன்ஸ் போட்டுக்கலாம். நல்ல ஹைட் இருக்கும். புடவை வந்து லைட் வெயிட்டு. அந்த கோயம்புத்தூர் காட்டனுக்கு உண்டான வந்து அந்த சாஃப்ட்னஸ்ஸு, அந்த ஹைட்டு, அந்த கலர்கள் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு கலர் காட்டுறோம் பாருங்கள், க்ரீனுங்க. இது வந்து மறுபடியும் அதே ஞாபகப்படுத்த பார்டர்லெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் டிசைன், அந்த டார்க் க்ரீன்
அந்த அந்த ஸ்கொயர் புட்டா, பல்லு, அந்த ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா சேம் கலர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இதில் கொடுத்துருக்க அந்த அந்த மஸ்டர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மஸ்டர்ட் கலர் அந்த த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் பீஸ் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஞாபகப்படுத்துகிறேன். அது போட்டிங்க ரொம்ப கிளாஸாக இருக்கும். சரிங்க, உங்களுக்கு நீட்டாக காமிச்சது டிசைன் எப்படி அமைப்பாக இருக்குன்னு காட்டுறேன் பார்த்துக்கோ. இது வந்து பாடி அண்ட் பல்லு நீட்டாக இருக்கும், வெயிட் இருக்காது. கொஞ்சம் வந்து இப்போ இன்னொரு விஷயம், அந்த கவுண்ட்டு வந்து ஹை கவுண்ட்டாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ச் போட்டு 4 டயத்துக்கு ஒரு லைட்டாக ஸ்டார்ச் போட்டு அந்த ஃபேப்ரிக் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்கோங்க. துவைக்க பார்த்தீங்கன்னா அந்த என்ன தான் இருந்தாலும் காட்டன் புடவை கொஞ்சம் லூஸ் ஆகும். அது இந்த பழைய காலத்து மாதிரி அந்த நேமம் புடவை மாதிரி நினச்சிக்கூடாது. கொஞ்சம் வே ஹேவ் டு மெயின்டைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீனில் ஒயிட் கொடுத்து அந்த செக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டு புடவை மாதிரி செக்ஸ், கிரானுவல் செக்ஸ் நீட்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஏஜிங் பர்சன் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம். இதையே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் பீஸ் போட்டு ஃபேன்சி பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள் நல்லாயிருக்கும். பல்லு காட்டுற மறுபடியும் நீட்டாக இருக்கும். அந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா செக்ஸ் கரெக்டாக போட்டுக்கிறாங்க. அந்த புட்டா வந்து அழகாக அமுத்தி போட்டிருக்காங்க. அந்த பெட்ஷீட் மாதிரி தூக்காமல், அது ரொம்ப முக்கியம். நம்ம ஈஸியாக பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். அந்த கரெக்டான அந்த பாவில் வந்து வெயிட்டு கொடுத்து அந்த இது பண்ணாத அந்த ஒர்க் வரும். இனி எல்லாம் அந்த ஹேண்ட்லூம் இருக்குமான்னு எனக்கே தெரியவில்லை. வரும் காலத்தில் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. டீப் ப்ளூ வித்தவுட் பார்டர் நல்லா இருக்குது. காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க, கிளாஸாக இருக்குது. அதே புட்டா, சின்ன புட்டா, பிக் புட்டா, பல்லு. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஜக்கார்ட் ப்ளவுஸ் பீஸ். சில சாரிக்கு ஜக்கார்ட் ப்ளவுஸ் பீஸ் வருங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இன்னொரு சாரி காட்டுறேங்க. ஆரஞ்சு கலர். சூப்பராக இருக்குது இந்த சாரி. வெரி குட் சாரி, கிளாஸாக இருக்குது. இந்த சாரியை பார்த்து நம்பிக்கையே வருது, இனி ஒரு 25 வருஷம் சாரி சாகாதுன்ட்டு. பாருங்கள் மேடம், எவ்வளோ கிராஃப்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக வந்து அந்த ஸ்கேல்பிங் சொல்லுவாங்க, அந்த ஸ்கேல்பிங் பாருங்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஈஸியாக இது இஸ் நாட் மிஷின் ஒர்க்குங்க, இதில் ஹேண்ட் ஒர்க்கு தான். சூப்பராக பண்ணிங்க. இந்த சாரீ பார்த்தா நமக்கு ஒரு நம்பிக்கை வருது, இன்னும் இந்த ரகம் ஒரு 25 வருஷம் ஓடும்ன்ட்டு. இப்போ தான் வந்து அந்த இருக்குமான்னு சொன்னேன். பட் நீட்டாக இருக்குது. பல்லு பாருங்கள், சிம்பிளாக நீட்டாக அப்படியே அமைந்த மாதிரி இருக்குது. புடவை வெயிட் இருக்காது. பல்லு பின்னாடி பாருங்கள் அந்த நூல் வராது. இது ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள், அந்த ஸ்ட்ரைப் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரைப் டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம் தோணுது. அது எதுவும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நான் ஷோல்டரில் வச்சு காட்டுறது எனக்கும் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்தது இன்னொரு கலர் கிரேயில் டசர் போட்டிருக்குறாங்க. இது வந்து கோல்ட் ஸ்பாட் டிசைன்பாங்க. அதாவது சாரி ஃபுல்லாக டாட் அண்ட் பல்லு, நீட் பல்லு, ஜக்கார்ட் ப்ளவுஸ் பீஸ். சூப்பராக இருக்குது. செக்ஸ் பாருங்கள் லைட்டாக போட்டிருக்காங்க, கிளாஸாக இருக்குது. அந்த எலகண்ட், அந்த கட்டினா அந்த ப்ரொஃபஷனாக இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். அது சூப்பராக இருக்கும் சாரி, நீட்டாக இருக்குது. அடுத்த சாரி பார்க்கலாம். அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ பிங்க் நினைக்கிறேன். அந்த மாங்காய் பாருங்கள், இந்த மாங்காய்க்கு வந்து நீ எத்தனை வருஷம் ஆனாலும் மாங்காய் வந்து விட மாட்டாங்க. நல்லா இருக்குது. அந்த ஆஸ் யூஷுவல் செக்ஸ் டிசைன் வித் ப்ளூ பார்டர். பல்லு பாருங்க, ஆரஞ்சு ரெட் நீட்டாக இருக்குது. இது ஆக்சுவலி வந்து பழைய காம்பினேஷன் தான். அந்த பழைய காம்பினேஷனை வந்து அந்த நாவலாக கொடுத்துருக்குறாங்க. அது ஏதோ சம்திங் அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா வயிறு ஊசி டிசைன்பாங்க. அந்த டிஷ்யூ வருது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த நூலை கொடுத்து அந்த ஒரு போரிங் இல்லாமல் இங்கே பாருங்கள் நீட்டாக இருக்குது. உங்களுக்கு வச்சு காட்ட அப்போ தான் நல்லா தெரியும். ஃபீல் பாருங்கள், சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. அந்த ஒவ்வொரு ரகத்துக்கு உண்டான அந்த ஃபீல் வந்து அந்த நம்மகிட்ட என்னதான் வந்து அந்த வெரைட்டி இந்த வெரைட்டிங்கிறாங்க, பட் இருந்தாலும் வந்து அது ஒரு இதுதான், இதோட தன்மையை காமிச்சிருது. டசில்ஸ் போட்டு அழகாக நீட்டாக இருக்குது.
ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே கலர் பாடி கலர். இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் போட்டால் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாகுது. நம்ம வந்து அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்து கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால வந்து அதே செல்ஃப் கலர் கொடுக்க வேண்டியது இருக்குதுங்க. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் போட்டால் கிளாஸாக இருக்கும், நல்ல ஹைட் அண்ட் பிரெத்து. இதுக்கு நிகர் இதுதான். நம்ம வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்துங்க ஏகப்பட்ட தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இனியும் கூட காட்டலாம், பார்டரோட கூட ஒன்று காட்டுறோம் பாருங்கள், கிளாஸாக இருக்கும். பார்டரோட பாருங்க, பார்டரோட வந்து ஒரு saree காட்டுறேங்க. மயில் கழுத்து ப்ளூவில் வந்து பல்லு. நீங்கள் அதையும் காமிச்சிடலாம். இதுவரை காமிச்சதில்ல, வித்தவுட் பார்டர் காமிச்சிருங்க. இது பாடி அண்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காமிச்ச சாரியில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அந்த சாரீ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இந்த ஸ்க்ரீன் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆஃப்லைன் இருக்கிற லோக்கல் இருக்கிறவங்க நேர ஸ்டோருக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து தீபாவளி பர்ச்சேஸ்க்கு வந்து அள்ளிட்டு போங்க.